ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் முடித்த உடனே இப்போ சாப்பாடும் செஞ்சிடலான்ட்டு, ஏன்னா ஷஹருக்கு இப்போவே செஞ்சிடலான்ட்டு ஆரம்பிச்சாச்சு வேலையை. இன்றைக்கி 1.5 கேஜிக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் 1/2 கேஜ் போன்லெஸ் சிக்கனை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அந்த போன்லெஸ் சிக்கனை ஃபஸ்ட்டே என்ன பண்ணினா கபாப் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கபாப் மசாலாவுக்கு இப்போ ஆச்சி சிக்கன் கபாப் மசாலா அது ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட்டா, ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 4 ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாமே போட்டு கடைசியாக கஸ்தூரி மேத்தியை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி பெரட்டி எடுத்து 2 ஹவர்ஸ்க்கு ஊறுற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அதுக்கேற்ற வெங்காயம், தக்காளி, கூடவே புதினா, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ கறி போட்டு தான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன். அதுக்கேற்ற எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சு பிரியாணி செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கு நடுவில் இஃப்தார் முடித்து எதுவுமே சாப்பிடல. அதனால் கொஞ்சம் கேப்பில் எனக்கு பசங்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையுமே கூட சாப்பிட்டுட்டு இருந்தது. எனக்கு இன்றைக்கி மேங்கோ கிடச்சிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. அவங்க வெளியே போயிருந்தாங்க. அப்போ வாங்கிட்டு வந்ததால எனக்கும் 2 கொடுத்தாங்க. சாப்பிட்டா சூப்பராகவே இருந்தது. மேங்கோ சீசன் வந்த உடனே கிடச்சது. ரொம்பவே நல்லா இருந்தது மேங்கோ. இப்போ இதுக்கு நடுவில் கேக்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே ஒரு தடவை சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என் பசங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சிக்கனை நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தயிரும் சால்ட்டும் போட்டு ஊற வச்சுட்டேன். இதுலேயே மசாலாலாம் போடுவேன். சரி, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவுமே மசாலா ஆட் பண்ணல. இப்போ நோம்புலாம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்டோனாலும் செட் ஆகாதுன்றதுனால எல்லா ஃபுட்லேயுமே காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு தாங்க செய்கிறேன். இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணி தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன் பிரியாணிக்காக. இந்த பக்கம் நம்மளுடைய கபாப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் நல்லாவே ஊறிடுச்சு. சிக்கன் கபாப்பும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு பிரியாணியும் ரெடி ஆகிட்டே வந்துடுச்சு. இப்போ அரிசியை போட்டு நம்ம தம் கொடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான். தம் கொடுத்து முடித்தோடனே எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு. 8:30க்கு மேலே ஆகிடுச்சு. சரி, பசங்களுக்கும் சீக்கிரம் போட்டு கொடுத்தேன். அவங்க கம்மியாக தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. எதே சாப்பிடக்கூடாதுன்னா பார்த்தாங்க. அந்த பிரியாணின்றதுனால சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.